குட் ஈவினிங் ஆல். நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்தாச்சு. ஸோ இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யாருக்குமே எய்ம் இல்லை. ஆனால் நான் இப்போ வந்து இங்கே இயற்கையை நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் மறந்துட்டுருக்கோம். ஸோ அந்த இயற்கையை நோக்கி நம்ம ஒரு ஆர்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். இந்த இயற்கையோட எப்போதுமே வந்து ஒரு சாயல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நிறையா வந்து அதிகமான சத்தங்கள், எப்படி சொல்கிறது, சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இயற்கையோட ஒரு ட்ராயிங் நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் மரங்கள் எவ்வளோ பிடிக்கும்? மரம் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும்? தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் மரம் பிடிக்குமா? ஸோ நம்ம மரம் வந்து நம்மளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மரம் வந்து என்னோடய உயிர். என்னை வந்து நிறையா வந்து காப்பாற்றுச்சு. அதுக்குள்ளே நான் அதிகமாக பேசியிருக்கேன். இப்போ வானத்தோட ஒவ்வொரு அழகும் நம்ம சொல்லும்போது அந்த இயற்கையை வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக, அந்த இயற்கையை வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம பேசிக்காக என்ன பண்ணோன்னா, எப்போதுமே ஒரு லாங்கில் இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப அழகுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம வந்து சிம்பிளி அது ஒரு டோனராக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதோட கேட்டகரியில் இப்போ நம்ம மரத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ மரம் வந்து எவ்வளோ அழகுன்னு சொல்கிறதுக்கு இப்போ உதாரணமாக நான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருமே ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த பாதைக்கு வந்து அளவே இல்லை. ஒரு பர்ஸ்பெக்டிவாக நம்ம வாழ்க்கையில் வந்து எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதுக்கு இடையில வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இப்போது ஒரு மரத்தோட ஒரு அழகு இங்கே இருக்குன்னா
இதை பார்க்குற இன்னொரு முறை வந்து டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. வார்த்தைகள் வந்து நமக்கு இந்த மரத்தோட அழகில் வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு உயிராக வாழ்வோம். ஆனால் யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம வந்து எவ்வளோ டிராஃபிக்கில் தாண்டி போயிட்டுருக்கோம், மரம் நமக்கு இருக்குது, அதோட ட்ராவலில் நம்ம வந்து எப்போதுமே இருப்போம். இப்போ இந்த ட்ராவலுக்கு இடையில வந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, அதை நம்ம ரசிக்க மாட்டோம். அப்படி நடந்து போகிறவங்கள ரசிக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து ரொம்ப தூரமாக இருந்து பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம எங்கே இருக்கோம், அந்த தரையில் நிற்கிறோம், நம்ம எங்கே ஸ்டேஜில் இருக்கோம், இதெல்லாம் தாண்டி நம்ம எங்கே இருக்கோன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு வீடு. அந்த வீடோட அழகுக்கு எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அதை நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லாங்கில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். இப்போ எல்லாமே ஃப்ரெண்டுக்கு வரணும். நம்ம வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவாக வந்து இதோட ஆர்ட்டை வந்து ஃப்ரெண்டுக்கு நம்ம கொண்டு வரணும், ரியலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதோட அடுத்த ஒரு செக்ஷன். நம்ம எப்போவுமே பறவைகளோட வந்து ஒரு இணக்கமாக இருக்கும். ஆனால் பறவைகளை நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம், பார்க்கும்போது ரசிக்க மாட்டோம். சில பேர் அதை ரசிப்பாங்க, சில பேர் ரசிக்காமல் போயிடுவோம். அந்த மாதிரி இந்த பறவைகளுக்கும் ஒரு உயிர் நம்ம வந்து இருக்குது. நீங்கள் சொல்லுங்களது செக் நல்லா சென்டராக எடிட்டில் வேணால் கொஞ்சம் அதில் Okay, thank you. Thank you. Hi, I'm Jaya Brinda from Art World by JB Arts, and we wanted to give you the special performance for the day. And I would like to call upon my artist here, Suren sir. Please. And
thank you all for supporting this event. I mean, a live art show as a part of your New Year event. I'm happy about it. Thank you all.